ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த மார்னிங் மன்னான்ற தின தியானத்தின் மூலமாய் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இந்த நாளிற்குரிய வார்த்தை, தேவ ஆவியே உம் பணி செய்ய எனக்கு உம் வல்லமை தேவை. எடுத்து வாசிப்போம். சகேரியா 4ஆம் அதிகாரம் 6 வசனம். அப்பொழுது அவர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அந்த ஒரு வசனம் என்ன சொல்றாரு? ஆனா யூத ஜனங்கள் பாபிலோனுக்கு சிறையிருப்புல அந்த இருந்த நேரத்துல, கோரேசு ராஜா எருசலேமின் அதிபதியா இருந்த நாள், அதாவது அதிபதியா இருந்த காலத்துல, செருபாபேலினுடைய கீழ ஆலயம் கட்டுவதற்கு எருசலேமிற்கு திரும்பி செல்லுமா ஒரு கட்டளை பிறப்பித்தான். இந்த காலகட்டத்துல கூட பார்த்தீங்கன்னா, சகேரியா யூதருடைய மத்தியில தீர்க்கதரிசியாய் அவன் ஊழியம் செய்தான். அவன் தங்கள் பாவத்தை விட்டு மனம் திரும்பி தேவனோடு தங்கள் உடன்படிக்கையை புதுப்பிக்க கொள்ளும்படியாக மக்களை சகேரியா வலியுறுத்துறாரு. இப்படியாக சுற்றியிருந்த மக்கள் தடை செய்ய போட்டு நின்று போன இந்த தேவாலய கட்டுமான பணி திரும்பமா உயிர்ப்பித்து துவங்கினது. சகேரியா தேவனிடத்திலிருந்து இராக்கால தரிசனங்கள் சகேரியாவுக்கு கிடைத்தது. அவற்றின் ஒன்றில் என்ன தெரியுமா? பொன்னால் செய்யப்பட்ட ஒரு குத்து விளக்கு, அதன் உச்சியில் அதனுடைய கிண்ணம், அதன் மேல் 7 அகல்களும், அதாவது அதற்கு போடுகிற 7 குழாய்களையும் அவன் பார்த்தான். அதாவது அநேக குத்து விளக்கின் மேல் இருக்கிற 7 அகல்களுக்கு எண்ணெயாக கொடுக்கும் 2 ஒலிவ மரங்களையும் அவன் பார்த்தான். தரிசனத்தில் வந்த தூதன் அதன் அர்த்தத்தை சகேரியாவுக்கு விளக்கி சொன்னான். தேவனுடைய பணியானது இந்த பெலன், ஆள்பெலன் போன்ற மனித ஆதாரங்களை கொண்டு நடைபெற முடியாது. ஆனா மாறாக தேவ ஆவியினால அது செயல்படும் என்று சொல்லி சகேரியா 4:6 சகேரியா தனக்கு முன்னிருந்த பெரிய பர்வதத்தை அல்லது தடையை மேற்கொண்டு அதை சம பூமியாகத்தான் மாற்றுவார் என்று அந்த தூதன் கூறினாராம். சகேரியா 4:10 ஆலயத்தின் ஆரம்பம் அற்பமா இருந்தாலும் கூட முடிவில் என்ன சொல்லப்படுகிறது? கிருபை உண்டாவதாக என்று ஆர்ப்பரிக்கும் துணி கேட்கும் என்று சகேரியா 4:7 வாசிக்கிறோம். நாம் ஜெபிக்கலாமா? கண்களை மூடி. ஆண்டவரே, சுவிசேஷத்தை பகைப்பவர்களது எதிர்ப்பினால் நான் சில நேரம் ஊழியத்தில் சோர்ந்து போயிருக்கிறேன். உன் பணி பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, இப்படி ஆவியினாலே ஆகும் என்பதை நினைவில் வைக்க எனக்கு உதவி செய்யும். உமது ஆவியால் எப்போதும் நிரப்பப்பட்டு எல்லா தடைகளையும் வல்லமையினால் மேற்கொள்ள உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமென். Have a blessed day. God bless you. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.